அவங்களே தான் தாய் மாமா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டவே செஞ்சாங்க செகண்ட் பையனுக்கு. ரொம்ப ப்ரீஷியஸாக ஃபீல் ஆச்சு சார். ரொம்ப அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஹானரிங்காக இருந்தது. அந்த அந்த ஒரு இத்தனை நாள் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்ச மாதிரி இருந்தது. சொந்தமாக லேண்ட் வாங்கியிருக்காங்க சார். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் வாங்கியிருக்காங்க. நீங்க அவர் ஊர்ல போய் நிலம் வாங்கினீங்க? கடைசி காலத்துலயும் ஃப்ரெண்ட்ஸோட இருந்து சிரிச்சுட்டே செத்துடலாம் தான் சார். அடா அடா அடா. என் மனைவிக்கும் வந்து ஆண் நண்பர் இருக்கிறார். அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து திருநெல்வேலியில வந்திருக்கு. ஆக்சுவலா திருவள்ளூர் நாங்க. இப்போ திருநெல்வேலிக்கு போயிட்டு வர என் மனைவிக்கு வாய்ப்பு தெரியல. அப்போ அவருடைய நண்பர் தான் என்ன பண்ணின்னு இருக்கிறார், மிஸ்டர் மணி அவர் பேரு, கார்பெண்டரா இருக்கிறார் அவர். இப்போ அவரு என்ன பண்ணிருக்கிறாரு, கூட்டிட்டு போயிட்டு 2 நாள் 3 நாள் ஆகி அங்க கவுன்சிலிங் முடிச்சுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் மனைவி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு ஆசிரியா இருக்கிறாங்க. அதுக்கு காரணமும் வந்து ஆண் நண்பர், என் மனைவியோட ஆண் நண்பர் தான். இன்றளவில் அவர்களுடைய குடும்பமும் எங்களுடைய குடும்பமும் ஒரே குடும்பமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதை விட ஸ்பெசிபிக்கா இன்னொன்னு சொல்லணும்னா, யாருக்கு பெண் தோழி இருக்கிறார்களோ ஒரு ஆணுக்கு அவன் தவறு அதிகமா செய்ய மாட்டான். நீங்க சர்ச் பண்ணி கூட பாருங்க. என்னங்க புது டேட்டாவா இருக்கு? பெண் தோழி இருக்கின்ற ஒரு இளைஞன் போதைக்கு அடிமையாக இருக்க மாட்டான். ஏனென்றால் ஒரு சிறு தவறு செய்கின்ற போது கூட அந்த பெண் தோழி சுட்டி காட்டுவாள், இந்த தவறை நீ செய்யக்கூடாது, இனிமேல்